ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலை கூட நாம் கற்று உணர்ந்து கொண்டோமானால் அதற்கான பலன்கள் மிகவும் அதிகம் என்று அருணகிரிநாத பெருமான் அருளியுள்ளார். தற்பொழுது கந்தர் அலங்காரத்தில் தானம் இடுவதன் பயனை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அருணகிரிநாதர் 7 பாடல்களில் தானம் இடுவதன் அவசியத்தை பற்றி பாடியுள்ளார். முதலில் கந்தர் அலங்காரத்தில் 16வது பாடலில் தானத்தை பற்றி அவர் கூறியுள்ளார். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடுங்கோபச் சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. கற்பகோடி காலம் தவம் கிடக்கினும் கிடைக்கப்பெறாத முருகப்பெருமானுடைய திருவருள் எளிதில் கிடைப்பதற்கு உரிய 4 வழிகளை அருணகிரிநாதர் உபதேசிக்கின்றார். 1. தடுங்கோள் மனத்தை. மனமானது ஓடித் திரிவதால் பல துன்பங்கள் ஏற்படுகின்றன. கோயில் வழிபாடு, பூஜை, யோகம் முதலிய எல்லா வகையான கிரியைகளும் மனதை ஒருபடிப்படுத்தும் பொருட்டேயாம். மனம் அடங்காவிடில் ஒருவழிப்படவில்லை என்றால் ஏனையவைகளால் பலன் இல்லை. 2. விடுங்கோள் வெகுளியை. ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை விட வேண்டும். கோபத்தை விட்டவர்க்கே மனம் சாந்தி அடையும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கோபம் பாபத்திற்கு அஞ்சாது. கோபம் வரும்போது உதிரம் கொதித்து நரம்புகள் முறுக்கேறி உடல் நலம் கெடுகின்றது. 3. தானம் என்றும் இடுங்கோள். அறம் ஒன்றே மனிதனை அரண் செய்வதற்கும் மறுமைக்கு வந்து உதவுவது அறவழியில் கொடுத்த பொருள் ஒன்றே ஆகும். தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்கின்றார் ஔவையார். இருந்தபடி இருங்கோள். சும்மா இரு அறை என்றலுமே அம்மா ஒரு பொருளும் அறிந்திலனே. அதாவது சொல்லற சும்மா இருக்கும் நிலையாம் இதனை இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமலவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி சும்மா இருந்து பாருங்கள். நம்முடைய எண்ணங்கள் அலைகடல் போல் அலையடித்து பல எண்ணங்களால் வானுக்கும் பூமிக்குமாய் பறக்கும் இல்லையா? எனவே நாம் மனதை ஒருமைப்படுத்தி சும்மா இருக்கும்போது எண்ணங்களை தவிர்த்து நன்றாக தியானத்தை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இந்த 4ஐயும் நாம் கடைபிடித்தால் கந்தவேலின் அருள் தானே வெளிப்பட்டு நமக்கு துணை புரியும். நன்றி.